கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பது ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். கொரோனா தடுப்பிற்கான 3ஆம் கட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடையும் நிலையில் வித்தியாசமானதாக இருக்கும் என்று பிரதமரால் சொல்லப்பட்ட 4ஆம் கட்ட ஊரடங்கை அறிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. நோய் பாதிப்பு அதிகம் இருக்கும் சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் எந்த புதிய தளர்வும் வழங்கப்படாமல் எஞ்சிய மாவட்டங்களுக்கு அதிக தளர்வுகள் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கும் தளர்வுகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இதுதான் இறுதிக்கட்ட ஊரடங்கோ என்ற எண்ணம் இயல்பாக தோன்றுகிறது. நோய் பாதிப்பு குறைவாக இருக்கும் மாவட்டங்களில் மாவட்டத்திற்குள் பயணம் செய்ய எந்த அனுமதியும் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பயணம் செய்ய அனுமதி தேவை என்ற உத்தரவு மாற்றப்படவில்லை. நோய் தொற்று அதிகமில்லாத மாவட்டங்களில் 100 பேருக்குள் இருக்கும் தொழிற்சாலைகளில் அனைத்து பணியாளர்களும் பணி செய்யலாம் என்ற தளர்வை வழங்கியிருக்கும் அரசு 100 நாள் வேலை திட்டத்திலும் அனைவரும் பணியாற்றலாம் என உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் பொது போக்குவரத்திற்கான தடை நீடிக்கிறது. இப்படியாக பொது போக்குவரத்து இல்லாமல் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் எப்படி செயல்பட போகின்றன என்ற கேள்வி ஒருபுறமும், தொழில்துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும் இயல்பு நிலை பொருளாதாரத்திற்கு எந்த அளவிற்கு உதவும் என்ற கேள்வி மறுபுறமும் எழுகின்றன. நோய் பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் தரப்பட்டிருக்கும் தளர்வு பொருளாதாரத்தை உயர்த்துமா அல்லது நோய் பாதிப்பை உணர்த்துமா என்ற கேள்விக்கு விடை காண வேண்டியிருக்கிறது. பாதிப்பு தொடங்கிய நாள் முதல் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும் கொரோனாவின் தன்மை அந்த கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நோய் பாதிப்பு குறைவு என்ற புள்ளியையே கேள்விக்குள்ளாக்குகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். மே முதல் வாரத்தில் 14,000 தொட்டிருந்த பரிசோதனை எண்ணிக்கை தற்போது 8,000 குறைந்தது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ள ஸ்டாலின், பரிசோதனையை குறைத்து நோய் பாதிப்பையும் குறைக்கிறீர்களா என துணை கேள்வியையும் அரசை நோக்கி எழுப்புகிறார். ஊரடங்கை முடிவுக்கு கொண்டுவர பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டுமென மருத்துவர்கள் கூறி வந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் தரப்படும் நேரத்தில் பரிசோதனைகள் குறைக்கப்பட்டது ஏன் என்பதை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியாக வித்தியாசமான இந்த 4வது ஊரடங்கை வெற்றிகரமாக கடைபிடிப்பது எப்படி என 5 கேள்விகள் மூலம் விவாதிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். ஊரடங்கில் தரப்பட்டிருக்கும் தளர்வுகளினால் பொருளாதார ரீதியில் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன? பரிசோதனையை குறைத்து நோய் பாதிப்பு குறைக்கப்படுகிறது என்ற ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஏற்புடையதா? ஊரடங்கு நீட்டிப்பினால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு சரியா? பொது போக்குவரத்து சரியாகாமல் கொடுக்கப்படும் ஊரடங்கு தளர்வுகள் என்ன பலனை தரும்? மே 31ஆம் தேதிக்குள் சிவப்பு மண்டல பகுதிகளில் நோய் தொற்றை குறைக்க வாய்ப்பு இருக்கிறதா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் 4ஆம் கட்ட ஊரடங்கு? இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து. வணக்கம் சார். நம்மோடு பாஜகவிலிருந்து திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். திமுகவிலிருந்து திரு அப்பாவு அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். கொங்கு ஈஸ்வரன் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 4ஆம் கட்ட ஊரடங்கு சில தளர்வுகள் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் இருக்கு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இந்த தளர்வுகள்? முதல்ல போட்ட ஊரடங்குக்கும் இப்போ போடுற ஊரடங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல போட்ட ஊரடங்கில் எல்லாத்துடைய நோக்கமும் நோய் பரவலை தடுக்க வேண்டும், நோய் பரவலை தடுக்க வேண்டுங்கிற ஒரே நோக்கம்தான் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி போட்டிருக்கிற ஊரடங்கு அப்படிங்கிறது நோய் பரவலையும் தடுக்கணும், பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்கணும், பொருளாதார நடவடிக்கைகளும் வேண்டிய அளவுக்கு போகணும், ரெண்டையும் பார்த்தாகணும். இப்போ அதாவது உலக சுகாதார மையமாகட்டும் அல்லது டெல்லி ICMR ஆகட்டும் அப்பப்போ அவங்களுடைய அந்த நடவடிக்கைகளை அந்த உத்தரவுகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கிருமிநாசினி அடிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ உலக சுகாதார மையமே சொல்லிட்டாங்க கிருமிநாசினி சும்மா ஸ்ட்ரீட்லலாம் அடிக்கிறதெல்லாம் எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நோய் பரவல்
இது வந்து எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் இல்லை, இது வந்துருச்சுன்னு தான் தோணுது. இப்போ அதை பற்றி யாரும் பேசலை. ஹர்ட் இம்யூனிட்டிங்கிறது ரீச் ஆனால் தான் இதில் தீர்வு அப்படிங்கிற நினைப்புக்கு எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து சில பேர் கேள்வி கேட்கலாம், நீங்கள் வந்து 21 நாள் கழித்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்போவோ அல்லது 3வது ஊரடங்கு போட்டப்போவோ அப்போ இருந்த நோய் பாதிப்பை விட இப்போ அதிகமாக இருக்குது, அதை விட இப்போ கேஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து தளர்த்துறோம். அப்போ அதாவது இப்போ வந்து இதுதான், அதாவது முதல் 21 நாள் போட்ட உடனேயே அரசாங்கம் தயாராக இருக்கணும். அப்புறந்தே இன்னும் கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்துருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்து பொருளாதார நடவடிக்கைகளை கண்டிப்பாக மேம்படுத்தி இருக்கணும். இப்போ பொருளாதார நடவடிக்கை மேம்படுத்துதல்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா அரசுக்கு இன்னும் நோய் தொற்று இருக்கிற ரெட் மண்டலங்கள் இருக்குல்ல, அங்கே அவங்க ஒன்றும் தளர்த்தலை. கிரீன் மண்டலங்கள் பாதிப்பு இல்லைன்ற இடத்துல தான் சில தளர்வுகள் இருக்குல்ல, அது பொருளாதாரத்தை மீட்டெடுக்குமா? அது சரியா இருக்கா? இல்லை, இது போதாது. அதாவது இன்னும் வந்து மாவட்டத்துக்கு இடையிலான போக்குவரத்து, ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறவங்களுக்கான அந்த தடை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ கடைசியாக கூட கைட்லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் 14 நாட்கள் வந்து நீங்கள் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமே இல்லை. ஒரு மாவட்டத்தில் இப்போ வந்து பல மாவட்டங்கள் ஒட்டி இருக்குது. இந்த மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் பொருளாதார நடவடிக்கைகளே மேற்கொள்ள முடியாது. அதாவது தமிழ்நாடு பூரா பாதிக்கப்பட்ட பகுதி மட்டும் தனியாக பார்க்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பகுதியில் அதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு மாவட்டமோ அல்லது ஒரு பகுதி பூராமோ தேவையில்லை. பாதிக்கப்பட்ட வீடு, அவங்க தொடர்புடைய வீடுகள், அது மாதிரி வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்திட்டு நீங்க கண்டெய்ன்மெண்ட் ஜோனை மட்டும் பாருங்க. கண்டெய்ன்மெண்ட் ஜோனையும் நம்ம வந்து சுருக்கிக்கணும். கண்டெய்ன்மெண்ட் ஜோனையும் விரிவா வச்சிருந்து பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரச்சனைனா சார், யாராவது வெளியிலிருந்து புதிதா வராங்கன்னா அவங்க மட்டும் வரல, சில பேர் நோய் தொற்றோடு வந்துடுறாங்க. அது பசுமை மண்டலமா இருக்கு, கிரீன் ஜோன்ல இருக்கிறது 2 தொற்று அப்படின்னு சொல்லி அந்த நெருக்கடியும் அரசுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் காலனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் காலனிக்குள்ள ஒரு வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அப்பார்ட்மெண்ட் காலனி மட்டும் கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறதில்ல, அந்த ஏரியாவே பண்ணிடுறாங்க. அதாவது எப்படின்னா சேஃப், எப்படிமா நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா எதை எடுத்தாலுமே ஒரு சேஃப்டியாக எடுத்துக்குவோம். அது வந்து இனி வந்து தேவையில்லை. அதில் வந்து கொஞ்சம் வந்து தளர்வுகள் கண்டிப்பாக வேணும். ஆனால் அப்போ தான் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டம் ஒரு ஹாட்ஸ்பாட்டில் இருந்து மற்ற இடத்துக்கு போகிறத தடுக்கலாம். ஆனால் அதுக்காக சென்னை பூராமே ஹாட்ஸ்பாட்டுன்னு வச்சுக்கிட்டு சென்னையிலேருந்து எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நாங்கள் தடுப்போம், எந்த மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னால் பொருளாதார நடவடிக்கைகள் பெருசாக நடக்காது. இப்போ இதில் குறிப்பாக தலைநகர் சென்னை ரெட் ஜோனில் இருக்குது, அங்கே வந்து சில தடைகள்லாம் இருக்குது. இது நீங்களாக சில மாவட்டங்களுக்கு தளர்வுகள் இருக்குல்ல, அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் புழங்கிக்கலாம், நீங்கள் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்றது, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில்? அது போதாது. நீங்கள் வந்து பக்கத்து மாவட்டத்திலேருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு போய் தான் ஆகணும். இன்னொரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகாமல், நான் இப்போ சென்னையில் இருக்கிற சில தொழிற்சாலைகள் அலோவ் பண்ணுறாங்க. கண்டெய்ன்மெண்ட் ஜோனை தவிர வெளியே இருக்க தொழிற்சாலைகள் குறைந்த தொழிலாளர்களோடு இன்னைக்கு வந்து தளர்வு இருக்குது. ஆனால் விழுப்புரத்தில் இருந்தோ அல்லது கும்பகோணத்தில் இருந்தோ நிறைய திருநெல்வேலியிலிருந்தோ இங்கே நிறைய வேலை பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி அந்த தொழிலாளர்களாக வர்ற வரைக்கும் தொழிற்சாலைகள் நடக்காது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வட இந்திய தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவங்கள எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம். அதாவது விரும்புகிறவங்களை அனுப்புகிறோம் அப்படிங்கிறத விட ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கே போய், அதாவது 2 மாசமா அந்த தொழிற்சாலையோட கட்டுப்பாட்டில் அவங்க தங்கியிருக்காங்க. தொழிற்சாலை சார்பாக அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போய் அதிகாரிகள் யாரெல்லாம் ஊருக்கு போகிறீங்க லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு ஃபார்மை கையில் கொடுத்தா நார்மல் டெண்டன்சி. அப்போ இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பொறுக்கி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம். 3 மாசத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அனுப்பிச்சிட்டோமா, அவங்களா போறாங்களா? இவ்வளவு நாள் அரசு என்ன சொன்னதுன்னா யாரும் போகாதீங்க, இருக்கிற இடத்துலயே இருங்க அப்படின்னப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்களா, நாம அனுப்பி வைப்பது போல கொண்டு வந்து சொல்றீங்களே? இல்லை, இப்போ தேடி அனுப்புறமே. அதாவது எப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து இது மாதிரி எங்களை ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு சில போராட்டங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் தரப்பில் வந்து அதை பேனிக்காக எடுத்துக்கிறாங்க. ஏதோ 1-2 பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போய் டெம்ப் பண்ணுறது. எப்படின்னா ஒரு கேட்டால் நம்மளும் தான் போயிட்டு வரலாமா, ஒரு ட்ரெயின் ஃப்ரீயாக விடுறாங்களே நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு தோணும்.
ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தியோ கட்டி போட்டோ நிறுத்துறதில்ல. இன்னைக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொந்தமாக நீங்கள் போக வேண்டாம், போக விருப்பப்படுபவர்களை அரசு அனுப்பி வைக்கும், நீங்கள் அவசரப்படாதீங்க. ஆனாலும் அவசரப்பட்டு போகிறதா தான் இல்லை, அது கரெக்ட். அது முதலமைச்சரோட கருத்து ரைட்டு, கருத்து கரெக்டு. பட் வந்து அவங்க விரும்புகிறவங்கள ஒரு ஆன்லைனில் பதிவு பண்ண சொல்லி அது மாதிரி அதை மட்டும் பண்ணுனா சொன்னால் வேணுங்கிறவங்க மட்டும் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சென்னை ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், கரூர் ஆகட்டும், எல்லா பகுதியிலையும் தொழிற்சாலைகள் எல்லாம் இப்போதைக்கு இயங்க முடியாது. தளர்வு ஏற்படுத்தியாச்சு, இனி தொழிற்சாலை இயங்கிடும், உடனடியாக எல்லாமே நடந்துடும், எக்ஸ்போர்ட் போயிடும், எல்லாம் நடந்துடும், உற்பத்தி வந்துடும், நம்ம பொருளாதார நடவடிக்கை மீண்டும் அப்படின்னு நினைச்சா அது தவறு. என்னதான் இந்த மே 31க்குள் என்னதான் நடக்கும்? இந்த தளர்வுகள் தொழிற்சாலையிலேயோ இல்ல அன்றாடம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட என்ன மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, இந்த தளர்வுகள் தொழிற்சாலையில் கடைசியில் திடீர்னு ஊரடங்கு போட்டாங்க இல்லையா, ஊரடங்கு திடீர்னு போட்டதுனால பல உற்பத்தி பொருட்கள் அப்படி பாதியில் நிற்குது, ஒரு முடிஞ்சது அப்படியே நிற்குது. அதை வந்து ஃபினிஷ் பண்ணி அனுப்ப முடியும், அதை பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஆனால் பெரிய அளவில் உற்பத்தி வந்து பழைய மாதிரி உற்பத்தியை கொண்டு வர முடியும்னு சொன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு முடியாது. அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்னைக்கு வந்து இபியில் வந்து மே கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து பணம் வாங்கலை, அப்படி பில்லு வாங்கலை அப்படின்னு சொன்னாலும் அங்கே வந்து பில்லு கட்டுறதுக்கு போனாங்கன்னு சொன்னால் பெனால்ட்டியோட கட்டுங்கிறாங்க. அதாவது தொழிற்சாலையே இயங்கலை, தொழிற்சாலை இயங்காதப்ப இபிக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இல்லை. சரி, முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கீங்க. அரசு தரப்புல செம்மலை அவர்களும் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம பேசலாம் தொடர்ந்து. எஸ்பிஎல், நான் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், நோய் தொற்றை தடுக்கணும், குறைக்கணும், இந்த 2 சவால் தான் அரசுக்கு இருந்தது. இப்போ தளர்வுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. மே 31 வரை சில கட்டுப்பாடுகள் சில பகுதியில் அப்படியே தொடரப்போகுது இல்லை. இதை நான் நோயின்ற ஆங்கிளில் நான் கேட்குறேன், தொற்றுன்ற கோணத்தில் கேட்கிறேன். இந்த மே 31க்குள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நம்ம தடுக்க முடியுமா, குறைக்க முடியுமா? இந்த அவகாசத்தில் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த கொரோனாவுக்கு பிந்தைய ஊரடங்கு முடிஞ்சு இயல்பு வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற அந்த பாடத்தை நம்ம நாளையில இருந்து தொடங்க தான் போறோம். ஏன்னா நாளையில இருந்து 50% ஊழியர்களோடு அரசு அலுவலகங்கள் அனைத்துமே இயங்க போகுது. பெரும்பாலான தொழிற்சாலைகள், தனியார் அலுவலகங்கள் அதையும் கூட குறைந்தபட்சம் 50% ஊழியர்களோடு இயங்குறதுக்கு அரசு அனுமதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வேலைக்கு போக தயாராகிட்டு இருக்குது ஒரு சமூகம். அவர்கள் கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று மத்திய அரசு சொன்ன அந்த கருத்தை நகைச்சுவை கலந்த யதார்த்தத்தோடு ஏத்துக்கிட்டு வேலைக்கு போக தயாராகிட்டு இருந்த அந்த நேரத்துல கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டுல, குறிப்பாக சென்னையில நடக்கிற சில விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா, டெஸ்டிங் விஷயம்தான் மிகப்பெரிய ஆபத்தா வந்து நிக்குது. என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில கடந்த சில நாட்களாக தினசரி 13,000 14,000 பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வேகம் குறைந்து அது 10,000 நேற்று ஆனது. இன்னைக்கு 11,000 வந்திருக்கு. ஒரு விமர்சனங்கள் வந்ததால என்னன்னு தெரியல. அரசின் மீது குறை சொல்வதற்காக அதை சொல்லல. டெஸ்ட் எடுக்க போற போது என்ன சொல்றாங்கன்னா, அறிகுறி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் எடுப்போம், தேவையில்லாம டெஸ்ட் எடுக்காதீங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. ஏன்னா ஒரு பயத்தோடு, ஒரு அச்சத்தோடு தன் வீட்டில், தன் பக்கத்து வீட்டில் கொரோனா பாசிட்டிவ்னு உறுதிப்படுத்தப்பட்ட நபர் இருக்கிறார், அதனால் எனக்கும் டெஸ்ட் செய்யுங்க, எனக்கும் ஒரு மாதிரியா இருக்குன்னு அந்த ஒரு பயம் கலந்த மனப்பான்மையோடு மருத்துவமனைக்கு போகிறவர்களுக்கு டெஸ்ட் செய்யப்படுவது இல்லை. இது கடந்த வாரம் முதலமைச்சர் சொன்ன அந்த வாக்குறுதிக்கு நேர்மாறா இருக்கு. அவர் என்ன சொன்னார்? பாசிட்டிவ் என்று ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல டெஸ்ட் எடுப்போம், அந்த தெருமுழுக்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோனை ஆக்கி அவர்களுக்கு இலவசமாக அந்த சானிடைசரிங் பவுடர், லிக்விட் எல்லாம் கொடுப்போம்னு சொன்னார். ஆனால் இப்போ எனக்கு தெரிந்த நபர்களிடமிருந்து நான் உறுதிப்படுத்திக்கிட்ட தகவல் என்னன்னா, கொரோனா பாசிட்டிவ் என்று உறுதிப்படுத்தப்பட்ட நபர் ஒருவருக்கு 7 நாள் ஆகும் அந்த வீட்டுக்கு யாருமே இன்னும் வரல. அவர்களாக போன போதும் அறிகுறி இல்லாமல் டெஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு வகையில யதார்த்தம், உடனே டெஸ்ட் பண்ணாலும் தெரியாதுதான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், அத்தனை மருத்துவ வல்லுநர்களும், சென்னை கார்பரேஷன் கமிஷனர் கூட என்ன சொன்னார், 80%க்கும் அதிகமானவர்களுக்கு அறிகுறி இல்லாமல் தான் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குன்னு சொன்னார். அப்போ அறிகுறி இல்ல கொரோனா தொற்று இருக்குன்னா நீங்க டெஸ்ட் பண்ணாதானே சார் கண்டுபிடிக்க முடியும். எஸ்பிஎல், இதுல பண்ண மாட்டாங்க. நான் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது சார்ந்தே என்னுடைய கேள்வி கேட்கிறேன். இப்போ சென்னையில எல்லாம் நான் வரேன் இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, ஒரு சந்தேகத்தை மட்டும் நீங்க தீர்த்து வைங்க. அதுக்காக தான் அந்த தளர்வுகள் கொடுக்காம கட்டுப்பாடுல வச்சிருக்கோம். ஒரு டெட்லைன் வச்சு மே 31க்குள் இந்த பகுதியையும் கட்டுப்படுத்தி விடலான்ற நோக்கத்தோடு தான் தளர்வை கூட அரசு அறிவிக்காம இருக்கு. நம்ம அந்த இடத்துல டெஸ்டிங்கை பத்தி சந்தேகப்படுவது சரியா இருக்குமா?
இல்ல இது சந்தேகங்கிறது அரசின் குற்றச்சாட்டா சொல்றேன் சார். அரசின் மீதான குற்றச்சாட்டா பார்க்காதீங்க. யதார்த்தத்தை அரசும் உணர்ந்துக்கிடணும் நான் சொல்றேன். உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் என்ன தெரியுமா? டெஸ்டிங்ல தான் சார் எல்லாமே அடங்கி இருக்கு சார். வேலைக்கு போக தயாரா இருக்கிற ஒருத்தனை நீங்க தைரியமா வேலைக்கு அனுப்பணும். அந்த தைரியம் இன்னைக்கு இல்ல. ஏன்னா அறிகுறியோ லேசான அறிகுறி இருக்குன்னு சந்தேகப்படுற டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. காரணம் என்னன்னா நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் தான். மே 6ஆம் தேதி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் உமாநாத் ஒரு பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாடு அரசின் வசம் தற்போது 1.25 லட்சம் கிட் இருக்கு, யாரும் கவலைப்படாதீங்க. வருகிற 9ஆம் தேதி இன்னொரு லட்சம் கிட் வந்துரும், மேலும் 10 லட்சம் கிட் வந்துரும், ஆர்டர் கொடுத்திருக்கோம், ஆன் தி வேன்னு சொன்னார். அவர் எதிர்பார்த்தபடி மே 9ஆம் தேதி கிட் வரல சார். அந்த 6ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு புல்லட்டின் வந்திருக்கிற வரைக்கும் தயவு செய்து எடுத்து கூட்டி பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு சோதனை பண்ணிட்டோம். அரசு சொன்ன கணக்கு தான் நான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட கணக்கு அல்ல. அப்ப அதன்படி பார்த்தா சில 10,000 கிட்ட தான் அரசு கிட்ட இருக்கு. அதை வச்சு அரசு அந்த சாரின்னு சொல்றோம் இல்லையா, சிவியரா பாதிக்கப்பட்டவங்க, அந்த தொற்று உள்ள அந்த அறிகுறி உள்ளவங்களை மட்டும் பரிசோதிக்கலாம்னு சொல்றது நியாயம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இருக்கிற கிட்ட வச்சு அவர்களுக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்கணும். ஆனால் இந்த குறைவான கிட்ட வச்சுக்கிட்டு நீங்க தளர்வுகளை அறிவிக்கிறீங்க. மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு நான் சேர்த்துதான் சொல்றேன், சென்னையை மட்டுமே பார்க்க வேண்டாம். மற்ற 25 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட தளர்வுகளை நீங்க எடுத்துட்டு மேலும் தளர்வுகள் கொடுத்திருக்கிறீங்க. போக்குவரத்து பொது போக்குவரத்து தான் இல்லையே தவிர அவருடைய சொந்த வாகனங்கள்ல போலாம் வரலான்னு மாவட்டத்துக்குள்ள அனுமதி கொடுக்கிற போது அந்த தொற்று பரவுவதற்கான காரணம் இருக்கு. இன்னொரு விஷயம், சமூக தொற்றாக இது பரவிவிட்டது. குறைஞ்சபட்ச சென்னைக்கு அது வந்து 1 மாசம் ஆக போகுதுன்னு மருத்துவ வல்லுநர்கள் சொன்னது தமிழ்நாடு அரசு காதிலே வாங்கிக்கல. ஆனால் 3 நாட்களுக்கு முன்பாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினுடைய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலே 75 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே சமூக தொற்று இருக்கான்னு சோதனை பண்ண வந்திருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுல சென்னை உட்பட 3 மாவட்டங்கள் கடந்த 2 நாட்களா அநேகமா சோதனை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அந்த சோதனையில என்ன நடந்தது உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா சமூக தொற்றுன்ற ஒரு வார்த்தை நீங்க உண்மையாவே சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு கூடுதல் எச்சரிக்கை உணர்வு வரும். அலுவலகங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு பணிக்கு திரும்புகிற அந்த இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். கூடுதல் ஒரு கேள்வி எஸ்பிஎல், இப்ப மே 31 நம்ம டெட்லைனா பிக்ஸ் பண்ணி அரசு எப்படி பார்க்கிறது அப்படின்னா, நோய் தொற்று உள்ள பகுதி, நோய் தொற்றில் இருந்து அந்த அபாயம் குறைந்த பகுதின்றதுதான் இந்த தளர்வு அறிவிக்க காரணம். இப்ப மே 31க்குள் இப்ப சென்னை வந்து நிலைமை மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதா? அதுதானே அரசோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இல்ல சார், நீங்க அபாயம் குறைந்த பகுதின்னு எதை வச்சு சார் வர்றீங்க நீங்க? அதனாலதானே எல்லாரும் கேட்கிறோம், ஒரு மாவட்டம் தோறும் நீங்கள் அந்த கணக்கை வெளியிட தயாரா? ஒரு மாவட்ட தலைநகரங்களை குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேருக்கு டெஸ்ட் பண்றோம் தினசரி அந்த பட்டியலை வெளியிட தயாரான்னு ஏன் கேட்கறாங்க? டெஸ்டிங் அதிகப்படுத்தினாதான் நிஜமாகவே தொற்று இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்ல முடியும் சார். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா, நாம எந்த ரேஞ்சில டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோமோ அந்த டெஸ்டிங் அடிப்படையில கிடைக்கிற முடிவுகளை வச்சு அது நோய் தொற்று குறைவா இருக்கிற மாவட்டம்னு முடிவுக்கு வர்றோம். இங்க பிரச்சனையே என்னன்னா, நீங்க டெஸ்டிங் அதிகப்படுத்துங்க. இதை நான் மட்டும் சொல்லல சார், நம்ம தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிற உயர்மட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஐசிஎம்ஆரின் பிரதிநிதி பிரதீப் கவுர் அவர் அழுத்தி சொன்னார், டெஸ்டிங்க குறைக்காதீங்க, மாற அதிகப்படுத்துங்க. அதை சுத்தி தான் எல்லாமே இருக்கு. பொதுமக்களுக்கான பீதியை, பயத்தை போக்க வேண்டியது. நீங்க சந்தேகத்தோடு யார் வந்தாலும் நாங்க டெஸ்ட் பண்ண தயாரா இருக்கோம்னு அரசு எப்போது வெளிப்படையாக அறிவிக்கிறதோ அப்போதுதான் இந்த தளர்வே மறந்துருக்க. மே 31க்கு பிறகும் இப்படிதான் போகும். ஒருவித எச்சரிக்கை கலந்த ஒரு உணர்வோடு தான் பொதுமக்கள் வெளியில நடமாடணும். நம்ம அதுதானே சொல்றோம், போஸ்ட் கொரோனா ஒரு புதிய இயல்பு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இந்த ஊரடங்கில் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் தொடர்ந்து சில மாசங்களுக்கு இருக்கணும். அப்ப பயமில்லாத ஒரு சூழலை அரசு தான் ஏற்படுத்தணும். 2 சவால் திரு செம்மலை. அரசுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. இப்ப பொருளாதாரத்தை மீட்கணும். அப்ப பாதிப்பு இல்லாத பகுதிகளில் தளர்வு அறிவிக்கிறீங்க. இப்ப ஈஸ்வரன் சார் சொல்றாரு, இது பெருசாலாம் மீட்காது, ஏன்னா பிரச்சனை இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகாம ஒரு பொருளாதாரம் எப்படி வரும்? முதல் கேள்வி. இப்ப நோய் தொற்றை நம்ம கண்டெயின் பண்ணணும் இந்த 31 நாளில் அப்படின்னா, எஸ்பிஎல் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க டெஸ்டிங்னு ஒன்ன வச்சுக்காம நீங்க எத்தனை நாள் ஊரடங்கு போட்டாலும் அபாயம் நீங்காது அப்படின்னு. இப்ப 2 விஷயத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க உத்திய, அது ரெண்டுமே நெருக்கடியா மாறிட்டே இருக்கே திரு செம்மலை. அதாவது அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சொன்ன போது சொன்னார், 3வது ஊரடங்கை விட இப்பொழுது 4வது ஊரடங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தளர்வு வரவேற்கக்கூடியது என்று அவரே முதலில் சொல்லி இருக்கிறார். நீங்கள் சொல்லுவதை போல இந்த பொருளாதார வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தளர்வு அவசியம் என்பதை அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார், நாமும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு போகிற போது சில தளர்வுகளை கொடுக்கிற போது பொருளாதார
வளர்ச்சி அல்லது பொருளாதார நடவடிக்கைகள் கூடும் என்பது யதார்த்த உண்மை. அவர் சொல்லுவது, அவர் பயப்படுவது, அப்படி ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற போது வருபவர்களை 15 நாள் குவாரண்டைனில் வைத்து விட்டால் அந்த அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லுகிறார். அது உள்ளபடியே நான் சொல்லுவது, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தளர்வு, அதாவது 3வது ஊரடங்குக்கு கொடுக்கப்பட்ட அந்த தளர்வை விட இப்பொழுது மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தளர்வு உள்ளபடியே பொருளாதார சூழ்நிலையை ஓரளவுக்கு சரிகட்டும் என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த தொழிற்சாலை பற்றி அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழிற்சாலை கூட பெரிய அளவில் இல்லை, 100 நபர்கள் செய்கிற அந்த தொழிற்சாலை. அவர்கள் அந்த 100 நபர்கள் செய்கிற அந்த தொழிற்சாலையில 100 பேர் செய்வதற்கு அந்த அனுமதி. இதற்கு முன்னால் 50% கொடுத்திருந்தாங்க, இப்ப 100 பேர் செய்யறாங்க. ஆக அந்த 100 பேர்கள் அடங்கிய அந்த தொழிலாளர்களை கொண்ட அந்த தொழிற்சாலை, அந்த தொழில் நிறுவனம் இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அப்பொழுது அவர்களுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்கிறது. நீங்க அனுமதி அளிச்சிட்டீங்க, 100 பேர் வரணும் இல்ல? நிச்சயமாக, அதுதான் இப்ப நிச்சயமாக வருவதற்கு. ஏன்னா நீங்க அண்ணனுக்கு தெரியாது இல்ல, எல்லாம் உள்ளூர்காரர்கள் தானே. இப்ப திருப்பூர், கோயம்புத்தூர் இருக்கிற உங்களுக்கு தெரியாது இல்ல, எல்லாம் உள்ளூர்காரர் தானே. வரத்துல என்ன பயம் இருக்குது? இப்ப ஓரளவுக்கு தெரியும். திருப்பூர்ல வேலை பார்க்கறது ஃபுல்லாவே தென் மாவட்டங்களை சார்ந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க, அப்புறம் வட மாநிலங்களை சார்ந்தவங்க இருக்காங்க. லோக்கல்ல இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. நீங்க சொல்ற 100 பேர் முழுசா வராது. 75% தான் வரட்டும். அப்ப அந்த தொழிற்சாலை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா, அதான் சொல்றேன். அடுத்து சகோதரர் லட்சுமணன் எப்போதுமே ஒரு 4-5 நாளா நான் தொடர்பு பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் இப்ப இன்னைக்கு பேசும்போது விஜய் சார் கேள்வி அவரே கேட்டாரு, பதில் அவரே சொல்லிட்டாரு. இப்ப இந்த டெஸ்ட் குறையறதுக்கு காரணம் பிரையாரிட்டி அவங்களுக்கு அந்த தொற்று உள்ளவர்களுக்கு கொடுக்கறதால சரியானதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அவருக்கும் சொல்றேன், அப்பா ஒண்ணு கூட சொல்லுவாங்க, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு சேர்த்து சொல்றேன். இப்ப 12,000க்கு மேல் பரிசோதனை டெஸ்ட் போகும்போது இவங்க லட்சுமணனோ அல்லது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினோ பாராட்டி இருந்தா பரவாயில்ல. இப்ப ஏன் குறைதுங்கிறது சகோதரர் லட்சுமணனுக்கு ஒரு கருத்தை சொல்றேன். இப்ப 25 மாவட்டங்கள் தொற்று இல்லாத மாவட்டங்களாக, அதாவது கிரீனா இருக்கட்டும் அல்லது ஆரஞ்சா இருக்கட்டும் இருக்குது. அதனால அதிகமாக டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சார், அதிகமா டெஸ்ட் கண்டெய்ன்மெண்ட் ஏரியா. சமலை சார், நீங்க ஒரு முக்கியமான இடத்தை விளக்குங்க. எஸ்பிஎல் அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க, இது இந்த நோய் தொற்று அபாயம் இல்லாததுன்னு எப்படி முடிவுக்கு வரீங்கன்னு. இப்ப கொங்கு ஈஸ்வரன் கூட முதல் கேள்வி நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கொரோனாவை 0 பண்ணிட முடியும், எப்படின்னா நம்ம டெஸ்டே பண்ணலன்னா 0 வந்துரும் அப்படின்னு கூட பகடியா சொன்னாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா எஸ்பிஎல் எழுப்புறாருன்னா, கிரீன் ஜோன்ல இருக்கிறதே அது நோய் தொற்று இல்லைன்ற தைரியத்தோடு எப்படி வர முடியும், நம்ம டெஸ்டிங் பண்ணாதானே வர முடியும்ன்ற. அதான் நான் ஒத்துக்கிறேன். கிரீன் ஏரியா நாம சொல்லி இருக்கிறது பூரா அங்க தொற்றே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை லட்சம் சொல்ற மாதிரி டெஸ்ட் பண்ணா 1 or 2 பாசிட்டிவ் கேஸ் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஓரளவுக்கு அந்த கான்டாக்ட் தான். இப்ப லட்சுமணன் கூட சொன்னாரு, ஏன் இது சமூக பரவல், அதாவது இது சமூக பரவல தொற்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து அப்படி கடைசி நேரத்துல இப்ப இந்த நேரத்துல இந்த பீதியை உருவாக்க வேண்டாம். அவருக்கு சகோதரருக்கு, அவருக்கு நல்ல பத்திரிகையாளர், நல்ல அனுபவம் உள்ளவர், அவருக்கு தெரியும். அதாவது இப்ப நாம பார்த்த வகையில எல்லாமே கான்டாக்ட்ல வந்ததுதான். டெல்லி மாநாடுன்னு சொன்னாங்க, அடுத்தது கோயம்பேடு சொன்னாங்க, அடுத்து இப்ப என்னன்னா சில மாவட்டங்களுக்கு, இப்ப சேலம் மாவட்டம் ஃப்ரீயா இருந்தது, இப்ப நேற்றுக்கு 13-15 பேர் வந்தது காரணம் மகாராஷ்டிரால வந்துட்டாங்க. அது மாதிரி தான் வருது ஒழிய கான்டாக்ட் தான். தயவு செய்து நம்ம சமூக தொற்றுன்னு சொல்லி நம்ம மக்கள் மத்தியில் மறுபடியும் பீதியை கிளப்பக்கூடாது. அந்த கான்டாக்ட் ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கட்டுமா செம்மலை, மக்களுக்கு பீதி ஏற்பட்டு விடக் கூடாதுன்றதுக்காக நாம சமூக பரவல் இல்லைன்னு சொல்றோமா, இல்ல சமூக பரவலே இல்லையா? இல்ல, செய்தியை மறைக்கலடா. செய்தியை மறைக்கிறதுக்காக இந்த சொல்ல நான் என்ன சொல்றேன், இன்னை வரைக்கும் இப்ப இந்த கிட்டத்தட்ட இந்த 2 மாத காலமா நம்ம பாக்குறது கான்டாக்ட் தான். இப்ப நாம என்ன பண்றோம்னா, அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்ப்ரெட்டிங்கை தவிர்க்கணும், ஸ்ப்ரெட்டிங்கை குறைக்கணும். அதே மாதிரி இந்த செயினை பிரேக் பண்ணணும்.
கான்டாக்டை வந்து கான்டாக்டை வந்து வர்றத வந்து நம்ம வந்து கட்டேல் பண்ணும். அதுதான் அந்த நோக்கில தான் இப்ப போயிட்டு இருக்குது. அதான் ஃபுல்ஃபில் ஈஸ்வரன் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க நம்ம 0% கொண்டாந்து நம்ம சொல்லல. எது பிரையாரிட்டி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வந்து தொற்று உள்ளவன், அந்த தொற்று உள்ளவங்க மூலமா கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் இருக்கிறவங்க மூலமா மறுவர்களுக்கு பரவக்கூடாது. அதனாலதான் அந்த ஸ்ப்ரெட்டிங் இது பண்றதுக்கு நாம வந்து அந்த செயினை பிரேக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரே கேள்வி சார், ஒரே கேள்வி. நீங்க சொன்னது மாதிரி எஸ்பிஎல் நீங்க தொடர்ந்து கவனிக்கிறீங்க, அவரும் இதை தொடர்ந்து எழுப்புறாரு. நம்மள்ட்ட இருக்கிற டெஸ்டிங் கிட்ட வச்சுட்டு ஃபார்முலாவை டிரைவ் பண்றோமா, இல்ல WHO ICMR சொன்ன ஃபார்முலா படி டெஸ்ட்டை நம்ம நடத்துறோமா? இல்ல நம்ம வந்து ICMR உடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றோம், WHO வழிகாட்டையும் பின்பற்றோம். இப்போ வந்து கிட்டு வந்து அவருக்கு நம்ம லட்சம் தெரியாதுல்ல, இப்ப போதுமான கிட்டு கைவசம் இருக்குது, சிலது ஆண்டிவே வந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய விஜய் சார் கிட்ட சொல்லும்போது சொன்னேன், அதாவது இப்ப மற்ற மாவட்டங்கள் இப்ப 12 மாவட்டங்கள் தான் இப்ப வந்து தொற்று இருக்கிற மாவட்டமா இருக்குது. அதே மாதிரி மெட்ராஸ், இதுல 25 மாவட்டங்கள்ல ஒரு சிறந்த நிலை இருக்கும்போது அங்க நம்ம அதிகமா பரிசோதனை பண்ற இப்போதைக்கு தேவையில்லைங்கிறதுனால நாம வந்து இங்க பண்றதுனாலதான் அந்த 12,000 10,000 ஆகுது, 11,000 ஆகுது. அதனால ஒழிய மற்றபடி மக்களை வந்து திசை திருப்பறதுக்காக அரசாங்கம் குறைச்சி டெஸ்ட் பண்ணுதுன்னு தயவு செய்து சகோதரர்கள் தொடர்ந்து பேசலாம். எஸ்பிஎல் 2 விருந்தினர்கள் காத்திருக்கிறாங்க, நம்ம பேசலாம். நான் இறுதியில நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் எஸ்பிஎல். சரி, நான் சொல்லிடுறேன், நம்ம பேசலாம் எஸ்பிஎல். 2 பேர் காத்திருக்காங்க, நான் இறுதியில வரேன். அப்பாவு சார், நம்ம வந்து இப்போ நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நேர்காணல் செய்த போது இந்த எண்ணிக்கையெல்லாம் பத்தி பேசின போது சார் அதெல்லாம் மருத்துவ குழு பரிந்துரைக்கிறது படி நம்ம பண்றோம் அப்படின்னு. இப்போ இன்னைக்கே செம்மலை சார் கேட்குறாங்க, அப்போ நேற்று குறைஞ்சிச்சு அப்படின்னாங்க, இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சோதனைகளையே நீங்க வந்து கேள்விக்குள்ளாக்குவது என்ன ஆகும்னா அப்பாவு சார், இப்போ வெளியில வரவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும்ல, ஏதோ மறைக்கிறாங்க போல இருக்கு, நம்ம வரதா வேண்டாமான்ற ஒரு நெருக்கடியை நீங்க தரீங்களா? அதாவது ஊரடங்கு அறிவிக்கைக்கு முன்னால 23ஆம் தேதி வரை பாராளுமன்ற நடத்திற்கு, மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை பார்லிமெண்ட் நடத்திற்கு எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் கொரோனாவை பற்றி சொல்லும் போது இங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லைன்னு அப்படியே சொல்லி நடத்திட்டு வந்தாங்க. இதுக்கு இடையில ஊரடங்கு அறிவிச்சாச்சு 24ஆம் தேதி. புலம்பெயர்ந்தவர்கள் அங்க எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. இதுல நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, வெளிநாடுகள்ல இருந்து விமானத்தில் வந்தவங்க 2 லட்சம் பேர். அப்போ அந்த 24ஆம் தேதி ஊரடங்கு என்னப்பா சார் 4ஆம் கட்ட ஊரடங்குல இருக்கோம், நீங்க முதல் கட்ட ஊரடங்குலயே பேசிட்டு இருக்கீங்களா? அந்த பிரச்சனையே சொல்றேன், அத தொட்டுக்கிட்டு வாங்க 4ஆம் கட்ட ஊரடங்குக்கு வந்துடலாமே. நான் வந்துட்டேன். அதுல இருந்து தொடர்ந்து இந்த 3ஆம் கட்ட இது முடியறது வரைக்கும் இன்னைக்கு 53 54 நாள் ஆகுது. இது வரைக்கும் என்ன பணி செய்தாங்கன்னு நீங்க ஒரு நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரேபிட் கிட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, நாளைக்கு வருதுன்னாங்க. 24,000 வந்ததை வச்சு டெஸ்ட் பண்ண முடியல. அதுல 30 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க, 18 கோடி ரூபாய்க்கு, அதுல 12 கோடி ரூபாய்க்கு உள்ளது 30 வாங்கினதாட்டு பிரச்சனை. அதுல நாங்க திரும்ப கொடுத்துட்டோம். அதோட ரேபிட் கிட் வர முடிஞ்சு. அப்போ RT-PCR வச்சுதான் நாங்க டெஸ்ட் பண்ணோம். இப்போ சென்னை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் கடுமையான பாதிப்பு அங்க பண்றோம் அப்படிங்காங்க, மற்ற இடத்துல ஒண்ணு இல்லைங்காங்க. என்னுடைய அன்பு சகோதரரான செம்மலைட்ட நான் சொல்றேன், எங்க மாவட்டம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, தென் மாவட்டங்களுக்கு மகாராஷ்டிராவில இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களை யாரு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுதா சொல்லுங்க நீங்க? இப்ப நீங்க எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தென்காசி மாவட்டம் சேர்ந்து 10 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40,000 பேர் வர போறாங்க ஓரிரு நாளில. இதுல எத்தனை பேரை டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கேரளாவில் என்ன செய்யறேன்னா, வெளியிருந்து வரவங்கள உடனே டெஸ்ட் எடுப்பாங்க, உடனே அங்கேயே 7 நாள் குவாரண்டைன் பண்ணிருந்தாங்க. ஆனா எங்க மாவட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, கங்கை கொண்டாலாம் மறிக்கிறாங்க, டெஸ்ட் எடுத்தாச்சுன்னு அவ்வளோ வீட்டுக்கு போய் சொல்லியிருந்தாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு நீ வா உனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா அவங்க வந்தவங்க எத்தனை பேருக்கு பரப்பிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. இல்ல அப்பா சார், எனக்கு ஒண்ணு விளக்குங்களேன். இப்போ நீங்க கிரீன் ஜோன்னு அறிவித்ததுலயே நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, டெஸ்டே இல்லாம பண்ணிட்டாங்களான்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஏதோ தமிழ்நாடு முழுவதும் கிரீன் ஜோன் சொல்லியிருக்காங்க. 12 மாவட்டங்கள் ஆபத்துல இருக்கு, அதை கண்டெயின் பண்றோம். சில மாவட்டங்கள்ல தளர்வு கொடுக்கிறோன்றப்ப நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? ஒரு மாவட்டத்தை சும்மா கிரீன் ஜோன் சொல்லுவாங்களா? இப்போ நான் எங்க ஊர்ல நான் இருக்கிறேன், மகாராஷ்டிராவில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க,
வந்த உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்றேன். அப்ப அதுக்கு தேவையான உபகரணங்களை வச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரத்துல டெஸ்ட் ரிப்போர்ட் வரேன்னா 24 மணி நேரமாவது அவங்கள குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கணும் இல்ல ஒரு இடத்துல. அதுக்கு அப்புறம் தானே அவங்கள ஊருக்குள்ள அனுப்பணும். ஊருக்குள்ள அனுப்பி 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு பாசிட்டிவ்னு சொன்னா அதனுடைய பின் விளைவோ நீங்களே மக்களே விசாரிச்சுக்கீங்க. அதான் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றாங்க, நீங்க வந்து டெஸ்ட கூட்டுங்க, குறைய நீங்க சொல்வது பல மருத்துவர்கள்லாம் சொல்லுவது வந்து டெஸ்ட் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னு. அதை முதலமைச்சரும் ஒத்துக்கிறார், அதிமுக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னா பரிசோதனை அளவை குறைச்சு இங்க நோய் தொற்றே இல்லைன்னு காண்பிக்க இந்த அரசு முயற்சிக்குதுன்னு சொல்றீங்க. அப்படிலாம் காண்பிக்க முடியுமா? கொரோனா தொற்றை மறைச்சிட முடியுமா என்ன? இல்ல, நீங்க சட்டில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பானையில சோறு இருந்தாதான் அகப்பையில எடுத்து போட முடியும். அவங்க கிட்ட அந்த கருவிகள் இல்லைன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. வெளி மாநிலத்திலிருந்து ஏற்றி அவங்கள அங்க இருந்து நம்மளை விட்டு போனா சேர்ந்தாங்க எல்லாரும் முடிவெடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எப்படி மொத்தமா அனுப்புறாங்களோ அதே போல வெளி மாநிலத்தில இருந்து அனுப்புறாங்க. நீங்க அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன், அவங்களே பதில் சொல்லுங்க நீங்களே. அடுத்து இப்ப நீங்க தளர்வு பண்ணி 50% வேலைக்கு போய் சொல்லுங்க, சந்தோஷம். ஒரு மாவட்டத்துல ரெட்ல இருந்து கிரீனுக்கு வேலைக்கு போனோம், மஞ்சைக்கு வேலைக்கு போனோம், மஞ்சையில இருந்து ரெட்டுக்கு போனோம். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? தெளிவான அறிக்கைகள் இல்ல. அதுல நீங்க வந்து வேலைக்கு போறவங்கல யாருக்காவது தொற்று இருக்கா, டெஸ்டிங் இருக்கா? ஒரு அலுவலகத்துக்கு போனா யாரு டெஸ்ட் பண்ணுவாங்க? 8 பக்கம் ஒரு முதலமைச்சர் அவர்களோட அறிக்கை 8 பக்கம் இருக்கு. நீங்க தெளிவானதா இல்லன்றீங்க. 8 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்களே, என்னென்ன செய்யணும், டூ அண்ட் டோன்ட்ஸ். இல்ல 10 பக்கம் இருக்கும், 20 பக்கம் இருக்கும் தம்பி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒரு அலுவலகத்தை திறந்தா அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 காவல் நிலையத்துக்கு மேல தமிழ்நாட்டுல மூடியாச்சு. ராஜீவ்காந்தி மருத்துவமனையே பல நாள் செயல்படாம இருந்து, அப்ப இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது நீங்க அதையா விஷப்பரிச்சை நீங்க பண்ணணும் அப்படின்னு, அதாவது நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. நீங்க வந்து டாஸ்மார்க்கை திறக்கணும்னா அதுக்கு தகுந்தபடி அந்த வெளி மாநிலத்துக்கு போனா, அந்த இடத்துக்கு போனா கள்ளச்சாரையும் வந்து எதையோ குடிச்சு செத்துட்டான், அதனால நாங்க திறக்கோங்கிறது. நீங்க எதுல உங்களுக்கு லாபம் வருமோ அதை பேசலாம். அப்பா நம்ம பேசலாம். திரு கே.டி. ராகவன் அவர்கள் 2 விஷயம் திரு ராகவன் நம்ம பேசலாம். பொருளாதார தளர்வு, பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், அங்க ஒரு தளர்வு, நோயை கட்டுப்படுத்தணும். இது 2யுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 4ஆம் கட்ட ஊரடங்கு இருக்குது. இந்த 2லையுமே சிக்கல் இருக்கு அப்படின்றாங்க. இதுல குறிப்பா நம்ம கிரீன் ஜோன்னு சொல்றோமே அதுலயுமே சிக்கல் இருக்கு அப்படின்றது. ஆனா மத்திய உள்துறை அமைச்சகம் ரெட், கிரீன், ஆரஞ்சு இந்த ஜோன் அடிப்படையில தான் கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இங்க அதுவே சந்தேகத்திற்கு உரியதா மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க திரு கே.டி. ராகவன்? திரு விஜயன், முதல் லாக்டவுன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களும் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. கிரீன், ஆரஞ்சு, ரெட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு முடிஞ்ச அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனேவே பிரதமர் அறிவித்தாரு, ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து சில தளர்வுகள் அந்த மாவட்டங்கள் மாநிலங்கள் விரும்பினால் செய்யலாம்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர்ல இருந்து ஒரு புரோட்டோகால், ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது. அப்கோர்ஸ் தமிழ்நாடு வந்து அது அந்த கைட்லைன்ஸ்ல பண்ணல, இன்னும் ஸ்ட்ரிக்டாவே இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்த அந்த ஏப்ரல் 20 தளர்வுகள், சில தளர்வுகள் பண்ணலாங்கிறத பண்ணல. அது ஒவ்வொரு மாநிலமும் முடிவு பண்ணலாம், தவறு கிடையாது. இப்ப உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபைடு ஏரியாஸ் இருக்கு, எது ரெட் ஜோன், எது கிரீன் ஜோன் இருக்கு, எது ஆரஞ்சு ஜோன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெட் வந்து ஆரஞ்சு ஆகுது, ஆரஞ்சு கிரீன் ஆகுது. இப்ப தமிழ்நாட்டுல கூட கடந்த லாக்டவுன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 24 மாவட்டம் இன்னைக்கு தளர்வு இருக்கு. அப்ப அப்படி இல்ல, பெரும்பான்மையான மாவட்டங்கள் ரெட், ஆரஞ்சுல இருந்தது. இப்ப கிரீன் ஜோனுக்கு மாறி இருக்கு. இதுல ஒரே ஒரு கேள்வி கே.டி. ராகவன் சார், ஒரே கேள்வி. அந்த ரெட், ஆரஞ்சு, கிரீன்லயே சந்தேகம். நீங்க எப்படி பரிசோதனை பண்ணாம எப்படி ஒன்ன கிரீன் ஆக்குறீங்க, ஒன்னு ஆரஞ்சு ஆக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பாவு சார் கூட நிறைய பேர் எங்க மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க, டெஸ்டே பண்ணலன்ற. மிஸ்டர் லக்ஷ்மணன் கூட அதை கேட்டாருங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, மே மாசம் 15ஆம் தேதியில, அதாவது 2வது வாரம் பாருங்க, மிட் மேல பாருங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இந்த கொரோனா தாக்குதல் 6 லட்சம் பேர் உள்ளாவாங்க.
கிட்டத்தட்ட 50,000 பேர் இறந்துருவாங்கன்னு பெருசா 5 காலம் நியூஸ் ஆர்டிகல் ஒண்ணு வந்ததுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க கூட கேட்டீங்க, திரு லட்சுமணன் கேட்கிறாரு, சோசியல் டிரான்ஸ்மிஷன் நடக்கல இந்தியாவில் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சமூக தொற்று வரலன்னு நீங்க டெஸ்ட் பண்ணலன்னா கூட திரு விஜயன், இப்ப எனக்கு இருக்குன்னு சொன்னா நான் வீட்டுல இருக்க முடியாது. ஏதோ அதாவது சிம்டமேட்டிக்னு சொல்றாங்க. சிம்டமேட்டிக் ஒன்னும் ஆகாது, வீட்லயே இருந்து அதுவே 15 நாள்ல நான் வந்து குணமாயிடலாம். ஆனா சீரியஸா ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணுவேன். இந்தியாவில் எத்தனை பேரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளுக்கு ரஷ் பண்ணி போனாங்க. எக்ஸப்ட் இப்ப நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? அரசாங்கம் டெஸ்ட் பண்றதுல தெரியுது இவருக்கு கொரோனா இருக்குன்னு, அவரை கூட்டிட்டு போய் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம், அவருக்கு நாம வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தா அவங்க ரஷ் பண்ணி ஓடி வந்திருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்தியாவில் அந்த மாதிரி முக்கியமான ஒரு தர்க்கம் ராகவன், நீங்க ஒரு முக்கியமான இடத்தை தொடுறீங்க. அப்படி நடந்திருந்தா இத்தாலியில நடந்த மாதிரி, அமெரிக்காவில் நடந்த மாதிரி மருத்துவமனைகள்ல மூச்சு திணறலோட வந்து குவிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா இன்னொன்று நீங்க ஆனா என்ன கேள்வி அப்படின்னா, நோய் தொற்று இரட்டிப்பு ஆகுது. சோசியல் டிரான்ஸ்மிஷன்னா என்ன சார்? வந்து நம்ம ட்ரேஸ் பண்றப்ப அங்கங்க இப்போ ஒரு காய்கறிகாருக்கு வருது, ஒரு காவலருக்கு வருது, அதை தாண்டி இன்னொன்னுக்கு வருதுன்னா அதுதான் சோசியல் அப்படின்றாங்க, சமூக பரவல்னு சொல்றாங்க. ஹவு சீரியஸ் இட் இஸ் இருக்கு. இப்ப கூட நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அரசு ஒண்ணு விஷயம் சொன்னாங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கும்னா அட்மிட் பண்ணுங்க, இல்ல காய்ச்சல் இருக்கு ஆனா அது அப்படி சரியாயிடுச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்ட்டாங்க. ஏன்னா குவாரண்டைன் விஷயம் கூட கொஞ்சம் அதுல கூட தளர்வு வந்திருக்கு. நீங்க 28 நாள் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. நீங்க பாருங்க, அந்த சிம்டம் இல்லைன்னா அனுப்பிடுங்க, அவங்க வீட்டுல வேணா குவாரண்டைன்ல இருக்கட்டும், இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல வந்து இந்த நோயை பத்தி யாருக்கும் தெரியாது. WHO சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம நாடு இந்த அதே மாதிரி ICMR கைட்லைன்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப போக போக இது எப்படி, இதனுடைய தாக்கம் என்னன்னு ஒரு அரசு புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய மாநில அரசா இருந்தாலும் சரி, மைய அரசா இருந்தாலும் சரி, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஈரோடு மாவட்டம் பெருசு பாதிப்பு. அந்த தப்லீக் மாநாடுல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது வந்து ஈரோடு தான் பெரிய அளவுல நம்ம பேசப்பட்டது. இன்னைக்கு ஈரோடுல ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு தாக்கம் அதோட சோசியல் டிரான்ஸ்மிஷனுக்கு போகாம அங்கேயே கண்டெயின் ஆகுதுன்னு சொன்னா அந்த வீரியம் கூட அந்த 40 நாள்ல அசஸ் பண்ணிருப்பாங்க, நம்முடைய எக்ஸ்பர்ட்ஸ் அசஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த தளர்வுகள்னால இந்த பாதிப்பு இருக்காது. 2 விஷயம் மத்திய அரசு தரப்புல நீங்க இதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் தரணும். இப்ப நம்ம வந்து போதுமான பரிசோதனை கிட் வச்சிருக்கோமா? பரிசோதனை கிட் வைத்ததை அடிப்படையில பிரையாரிட்டைஸ் பண்ணி சோதனை செய்யறோமா? ஒன்று. இப்ப வந்து ICMR சொல்லிட்டாங்க 14 நாள் சிம்டம் இல்லாட்டி கூட அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னா, நமக்கு மருத்துவமனைகள்ல போதுமான இடங்கள் இல்ல, அதனால அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்ற 2 விமர்சனம் இருக்கே. ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? மிஸ்டர் விஜயன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா 4-5 இருந்தது. இன்னைக்கு நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கீழே போட்டு காமிச்சிங்க, டெஸ்டிங் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 என்னமோ காமிச்சிங்க, 56 காமிச்சிங்க. ஸோ டெஸ்டிங் சென்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கு இப்ப. அதே போல ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸே பாத்தீங்கன்னு சொன்னா, நான் முதல்ல இந்த டெஸ்டிங் சென்டர்ல கூட அரசு மருத்துவமனையில தான் இருந்தது, அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ஃபெசிலிட்டி, பெட் ஃபெசிலிட்டி, கொரோனா வார்டுன்னு தனியே அதுக்காக உருவாக்கினது அரசு ஆஸ்பத்திரின்னு போய் இப்ப தனியார் ஆஸ்பத்திரியும் உருவாக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 ரயில் பெட்டிகள்ல அந்த வசதி இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு. திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா அந்த இவென்ச்சுவாலிட்டி போகும்போது கூட அரசு அதற்கும் தயாராக இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய பார்வையில சோசியல் டிரான்ஸ்மிஷன் நடக்கல, சமூக தொற்று நடக்கலன்னு சொல்றேன். ஆனால் நடந்து விட்டா என்ன செய்வதுங்கிறதுக்கு முதல்ல இருந்தே அரசு தெளிவா அதற்கான வசதிகளோட தான் இருந்திருக்கு, அந்த ஏற்பாடோட தான் இருந்திருக்கு. இன்னைக்கு டெஸ்டிங் லேப்ஸ் அதிகமா அப்பப்ப எல்லா மாநிலத்திலுமே அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட நிதியமைச்சர் பேசும்பொழுது சொன்னாங்க, அது எல்லா மருத்துவ உபகரணங்களும் நிறைய சஃபிஷியன்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் செம்மலையும் கூட அதுதான் சொல்லியிருக்கிறாரு, சஃபிஷியன்டா இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப வேணும்னா அதை வாங்கி கொண்டு முன்ன மாதிரி இம்போர்ட் கூட பண்ண வேண்டாம், இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, ஒரு வரியில சொல்லுங்களேன், ஏன் போதுமானவையாக இருக்குன்னு சொல்றீங்க? நம்பர்ஸ் சொல்றதுல என்ன பிரச்சனைன்றாங்க. 5 லட்சம் கிட்ட இருக்குன்னா 5 லட்சம்னு சொல்லுங்க, போதுமானவை அப்படின்னா யாருக்கு போதுமானவைன்னு கேக்குறாங்க. யாருக்கு தேவை, டெஸ்டுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கு. திரு விஜயன் தானே ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பத்திரிகையாளர் கேட்கிறாங்களே, இருக்குதா இல்ல, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க. அதாவது பதட்டத்தை உருவாக்குவது எதிர்கட்சிகள் சொன்னா பத்திரிகையாளர்கள் அதிகமாக பதட்டத்தை உருவாக்குறீங்க. அதான் சொன்னேன். இப்ப SPL தான் சொல்றாரு. 2 விஷயம். SPL
ஒரு கேள்விக்கு சொன்னாங்க செம்மலை சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து 6 லட்சம் பேர் வந்துருவாங்க பாருங்க. பேசலாம் கேட்டீரா? சொன்னீங்க செம்மலை அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நீங்க பீதியை உருவாக்கிற வேண்டாம், எல்லாரும் வெளியில வரணும், அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வரணும்னு. ரெண்டாவது கேடி ராகவன் வந்து சமூக பரவல் அப்படின்னா அதை மறைக்க முடியாதுங்க, கூட்டம் மருத்துவமனைக்கு கூடும், அப்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்றார். இல்ல, அண்ணன் செம்மலை வந்து சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர், அவருக்கு நல்லா தெரியும் மருத்துவ உண்மைகளை, அதுவும் இது போன்ற பேரிடர் காலங்கள்ல மருத்துவ உண்மைகளை மறைக்க கூடாது. தமிழ்நாடு அரசு உண்மைகளை மறைக்குதுன்னு என்னுடைய எந்த பேச்சிலையும் நான் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் இப்ப கூட என்ன சொன்னேன், முதல் சுற்றுல ஐசிஎம்ஆர்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கிறாங்க, சமூக தொற்றான்னு செக் பண்ணதான் வந்திருக்கிறாங்க. அந்த உண்மையை அவர்கள் கண்டறிகிற உண்மையை தயவு செய்து மக்களுக்கு முழுமையாக சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். தமிழ்நாடு அரசு மறைக்குதுன்னு நான் சொல்லல. ரெண்டாவது, டெஸ்டிங் கிட்ட பொறுத்த வரைக்கும் அது ஆபத்தை நோக்கி போகுதுன்னு முதலமைச்சரே உணர்ந்ததுனாலதான் 3 முறை பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். 2 முறை வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுற போது எங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டார். போதுமான அளவுக்கு இருக்குன்னா எதுக்கு சார் ஒரு பிரதமர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார்? விளையாட்டுக்கா கேட்கிறார்? தமிழ்நாட்டுல டெஸ்ட் கிட்டோட எண்ணிக்கை ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன், திரு ராகவன் அவர்களும் கவனிக்கணும். காரணம் இல்லாமல் அல்லது விளையாட்டுக்கும் முதலமைச்சர் அந்த கடிதத்தை எழுதல. 3 கடிதங்களை பிசிஆர் கிட்ட எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். மத்திய அரசு பதில் இல்லை, அவங்க வச்சுக்கிட்டு கொடுக்கலன்னு நான் சொல்லல. தூதரக அழுத்தம் மூலமாக மத்திய அரசு உதவி செய்ய முடியும். கடிதம் எழுதுறாங்க சார். ஆனா சுகாதாரத்துறை செயலாளர் தொடங்கி சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் நீங்க எல்லார்ட்டையும் பிரஸ் மீட்ல எவ்வளவு கிட் இருக்குன்னு கேட்டா போதுமானவையாக இருக்கு, தேவைக்கு மேலே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்த புல்லட்டின் வரைக்கும் பாருங்க, 61 சோதனை மையங்கள் இருக்குங்கிற வரைக்கும் எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக அறிவிக்குது. கிட்ட பத்தி மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. நினைக்கிறேன் தவறு செய்யறாங்க, மக்களை தவறா திசை திருப்புறாங்கன்னு நான் சொல்லல, உண்மையை சொல்ல தயங்குறாங்க. இந்த உண்மை என்னன்னா ஆபத்தான உண்மையா இருக்கு, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு யாரும் வீட்டுல ஸ்டோர் பண்ண போறது இல்ல. உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க. உண்மைகளை புரிஞ்சனாலதான் முதலமைச்சரே 3 முறை பிரதமரிடம் செம்மலை சார், நீங்க சொன்னதுல தேவையில்லாம எதிர்க்கட்சிகள் உங்க பார்வையில பீதியை ஏற்படுத்தலாம். நீ உங்க பார்வையில சொல்றேன், அந்த பீதி எப்ப குறையும்னா அரசு வெளிப்படை தன்மையோடு உண்மையை சொல்கிற போது பீதி உடைஞ்சு போயிடுமே. அதை நீங்க செஞ்சுட்டா ஒரு பிரச்சனை இருக்காதுன்றார் எஸ்பிஎல். இல்ல, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் மாண்பு எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் வெளிப்படைத்தன்மையை கையாளுகிறார். வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு ஒவ்வொரு பேட்டியிலும் இருக்கிற யதார்த்த நிலைமையை தான் சொல்லுகிறார். அதாவது இப்ப லட்சுமணன் சகோதரர் லட்சுமணன் இந்த கேள்வியை கேட்பாருன்னா முந்தா நாள் நம்முடைய சுகாதார அமைச்சர் இந்த புள்ளிவரத்தை கொடுத்திருக்கிறார். நான் இல்லைன்னா இந்த கேள்வி கேட்பாருன்னா நான் நிச்சயமா அந்த புள்ளிவரத்தை எடுத்துருது என் கைவசம் இல்லை. புள்ளிவரமா வச்சிருக்காரு, இத்தனை கிட் இருக்குது, இத்தனை கிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு வரப்போகுதுன்னு புள்ளிவரமா சொல்லிருக்கிறாரு. அது இப்ப கைவசம் இல்ல. கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட அளவுக்கு சொன்னாங்க. நான் அந்த செய்தியை படித்தேன் திரு செம்மலை. 2 லட்சம் கிட்ட அளவுக்கு இருக்கா கையிருப்பு? இருக்கு கைவசம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு சொல்லிடுங்களேன். அப்பாவு அவர்கள் கேக்குறாங்க, இப்ப என் மாவட்டத்தில் இருந்தெல்லாம் போதுமான டெஸ்டிங்கே நடக்கல, எப்படி கிரீன் ஜோன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, அண்ணன் அப்பாவும் சொல்றது அவங்க மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மக்களை வந்து காப்பாற்றுங்கிற நோக்கத்தோடு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது விஜயன் சாருக்கு தெரியாம இல்ல, ஐசியூ பேஷண்ட வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதா, எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதா, இல்ல இன்பேஷண்ட் வார்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதா, 3 நோயாளிகளையும் கவனிக்க வேண்டியது டாக்டருடைய கடமை. ஆனா ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கறது? ஐசியூல இருக்கிறவங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அடுத்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறது 2வது ப்ரையாரிட்டி. நீங்க முன்பே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்ததுனால இந்த கேள்வி ரொம்ப எளிதா நீங்க வாங்கி பதில் சொல்லிட முடியும். நீங்க சொல்வது ட்ரீட்மெண்ட், வென்டிலேட்டர் தேவைப்படுறவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறது. ஆனா கொரோனா வைரஸ்ல டெஸ்டிங்ல நம்ம அப்படி ப்ரையாரிட்டி கொடுக்க முடியல, ஏன்னா எல்லாரும் ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிறாங்க. இல்ல, டெஸ்டிங்கை பொறுத்தவரையிலும் ப்ரையாரிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதாவது எது முதல் யாருக்கு முதல்ல செய்யணுமோ அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கே தெரியும், மற்ற உலக நாடுகளை விட, மற்ற மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை விட இங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்டை கூட பார்த்தீங்கன்னா யாரும் வென்டிலேட்டர் பயன்படுத்துற அளவுக்கு இல்லை, அளவுக்கு மைல்டுன்னே சொல்லலாம். மைல்டா தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் அந்த வந்து ஒரு சீரியஸான இது அளவுக்கு போல வென்டிலேட்டர் நம்ம அதிகமா பயன்படுத்தாத அளவுக்கு தான் இப்ப நிலைமை இருக்குது. ஆனா வென்டிலேட்டர் நம்ம கைவசம் இருக்குது. அதனால அந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் 12,000 டெஸ்ட் பண்ணும்போது இதே சகோதரர் லட்சுமணன் பாராட்டினாரு. ஒரு பேட்டியில நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப ஏன் குறைக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 25 மாவட்டங்கள் இப்ப கிரீன் அல்லது ஆரஞ்சு அந்த அளவுல வரும்போது அங்க வந்து டெஸ்ட் வந்து இப்ப அதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், அங்கேயும் பண்ணணும்.
இப்போதைக்கு அதுக்கு பண்ணாத கண்டெய்ன்மெண்ட் ஏரியா அல்லது இந்த மீதி இருக்கிற 12 மாவட்டங்கள்ல பண்றதுனாலதான் அந்த 10,000 11,000க்கு வந்திருக்குது. நிச்சயமா இப்ப நம்ம ராகவன் சொன்ன மாதிரி டெஸ்டிங் சென்டர் லேப் அதிகமா இருக்குது, கிட்டும் கைவசம் இருக்குது. அதனால லட்சுமணன் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து லேபையும் அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம், டெஸ்டையும் அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. நிச்சயமா அவர் எதிர்பார்க்கிறவருக்கு யதார்த்தமா பாக்குறப்ப ஏன் எல்லாத்துக்கும் இந்த டவுட் வருது அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்தே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இந்த கேள்விகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் வந்து 10 கேஸ் சொல்கிறீங்களே, அங்கே எவ்வளோ டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் இல்லை. இந்த டெஸ்ட் விஷயத்துலையும் டெஸ்ட் கிட் விஷயத்துலையும் கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்கிறதா. யதார்த்தமாக பார்த்தா முதல்ல அந்த டெல்லியில் வந்த அந்த தொடர்புள்ளவங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணாங்க அதிகமாக எல்லா மாவட்டத்துலேயும். இப்போ கோயம்பேடு போயிட்டு வந்தவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சென்னையில் அதிகமாகுது, இங்கிருந்து போனவங்களும் அதிகமாகுது. ஜென்ரலா போய் யாரையும் வந்து இப்ப டெஸ்ட் பண்றது இல்ல. நம்ம ஒரு முக்கியமான கேள்வி அப்பாவு அவர்கள், இதே நான் ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். நம்ம 4ஆம் கட்ட ஊரடங்குல பொருளாதார தளர்வுகள், பொருளாதார முன்னேற்றம் பத்தி பேசாம மீண்டும் மீண்டும் டெஸ்டிங்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுல செம்மலை அவர்கள் சொன்ன மாதிரியும் கேடி ராகவன் அவர்கள் சொன்ன மாதிரியும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக சோதனையே நடத்தப்படுது. அப்படிதான் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க ஜோன் மண்டலத்தை. நீங்க மீண்டும் அதையே கொஸ்டின் பண்ணீங்கன்னா நம்ம எப்ப பொருளாதார மீட்புக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம்? அப்பா பொருளாதாரத்தை மீட்கணும், அது எல்லாருக்கும் கடமை இருக்கு. எல்லாரும் அதுல வச்சு அச்சத்தோடு தான் இருக்கிறோம். நான் கேட்கிறேன், மத்திய அரசு 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி, 5000 கோடி, 10,000 கோடிங்காங்களே. தமிழ்நாட்டுல ஒரு 510 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எம்பிகள்கிட்ட இருந்து 870 கோடி ரூபாய் எடுத்து போயிட்டாங்க. ஒரு 314 கோடி ரூபாய் தந்தாங்க, அதுக்கப்புறம் தரல. இதுவரை இந்த டெஸ்ட் கிட்டாது நீ கேட்கிற அளவுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் கிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயா ராகவன் சொல்லல. இப்ப நம்ம ஐயா மோடி அவர்களை நான் குறையா சொல்லல. 14 அவங்க ஜெயிச்ச உடனே பெரிய எதிர்பார்ப்பு இருந்து 2 வருஷம் கம்ப்ளீட்டா கருப்பு பணத்தை மீட் பண்ணி வெளிநாடு போனாங்க. அடுத்த 2 வருஷம் ராகவன் சார் நீங்க அவர் பேசணும்னே விளக்கம் கொடுத்துருங்க. ராகவன் சார் இல்ல, முதல்ல அவங்க ஜெயிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அவங்க வந்து 2 வருஷம் வெளிநாட்டுல போய் கருப்பு பணம் மீட்க போறேன்னாங்க. அடுத்த 2 வருஷம் வல்லரசாக்க போறேன்னாங்க. அடுத்த 2 வருஷம் அந்நிய மூலதனம் வாங்க போறேன்னாங்க. இப்போ கடைசியா 6வது வருஷத்துல இருந்துகிட்டு தற்சார்பு தொழில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்துட்டு மேக் இன் இந்தியானாங்க, டிஜிட்டல் இந்தியானாங்க. அப்பா சார் நீங்க முதல் கட்ட ஊரடங்களே நின்னுட்டீங்களோன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க மோடி ஆட்சியின் முதல் கட்டத்துக்கு போயிட்டீங்களே. இல்லையா, கஜானா காலி. 4ஆம் கட்ட ஊரடத்துக்கே வர மாட்டீங்களே. இந்தியா கஜானா காலி, இந்தியா சேல் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் நான் கேட்கேன். ஒரே ஒரு கிட்டு வாங்கி கொடுக்க கூட மத்திய அரசுக்கு தகுதி இல்ல, மாநில அரசு கேட்க முடியல. நாங்களாவது சொல்றோம், எங்க எம்பிக்கள்லாம் முதல்வரோட வாரந்தோம், எங்க வேணாலும் வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கும். நீங்க ஏத்துக்கிறீங்களா இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக பரிசோதனை செய்யப்படுகிறதுன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல அதையுமே சந்தேகிக்கிறீங்களா? நீங்க பணமே இல்லை, நீங்களே எந்த பணத்தை வாங்கி இப்ப நீங்க 500 கோடி ரூபாய்க்கு குடிமராமத்து பணி பண்ணக்கு டெண்டர் விட்டு வேலை நடக்கு. 585 கோடி ரூபாய்க்கு செக் டேம் கட்ட போறீங்க. 3000 கோடி ரூபாய்க்கு ரோடு வேலை நடக்கு. இப்படிப்பட்ட பணிகள் நடக்கதான் நாங்க பத்திரிகையில பார்க்கிறோம். டெண்டர் உறுதியா அந்த வேகத்துல நீங்க அரசு நிதியை ஒதுக்கி நீங்க வந்து பிசிஆர் கிட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கோம், ரேபிட் கிட்டுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா நாங்க உங்களுக்கு சொல்ல போறோமா? நீங்க இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க நான் பதிவு செஞ்சுட்டேன் பாருங்க. இந்த ஊரடங்குல கேடி ராகவன் சார் என் கேள்வியை வாங்கி அதுக்கு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விலக்கு கொடுத்திருக்கிறோமோ அதை தாண்டி இப்ப இந்த விவாதம் எங்க மையப்புள்ளினா, இந்த நோய் தொற்றை எப்படி கட்டுப்படுத்துதல், அதுல இங்க பிரச்சனை இருக்கு. டெஸ்டிங்ன்ற அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இல்லைங்க, இப்ப கட்டுப்படுத்துறதுன்னா எல்லா அரசு ஹாஸ்பிட்டல்ஸும் இதுக்கு தயாரா இருக்கு. டெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இவர் அது மாத்திரம் சொல்லிட்டு வரேன். மத்திய அரசாங்கம் பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு, நிதியமைச்சர் 2 நாள்ல அனௌன்ஸ் பண்ணும்போதும் சொன்னாங்க 17,000 கோடி ரூபாய் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்குவதற்காகவே செலவு செய்யப்பட்டிருக்கிறது, மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு 17,000 சொல்லல, எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து. அது மாத்திரமல்ல, நாம தொடக்கத்துல இந்த லாக்டவுன் இனிஷியல் அந்த ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா பிபிஇ கிட்ஸே இல்ல.
பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க, அதுவே இல்லாம இருந்தது. அதையே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். N95 இது வரைக்கும் இம்போர்ட் தான் பண்ணிருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாமளே இதை வந்து இப்ப ப்ரொடியூஸ் பண்றோம், சஃபிஷியன்ட் இருக்குன்னு நேத்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோடி கேர்ல வந்த அந்த பணத்துல 1000 கோடி ரூபாய் எக்யூப்மெண்ட் வாங்குறது இப்பவும் அலாட் பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து எதிர்கட்சி, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி எப்பொழுதுமே குற்றம் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க மிஸ்டர் விஜயன், இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரும் இன்க்ளூடிங் காங்கிரஸ் முதலமைச்சர், எதிர்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர்களும் சேர்ந்து சரி, பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து ஒரே நோக்கத்தோடு இதில் செயல்படுறாங்கன்னு நான் பாக்குறேன். அந்த முதலமைச்சருடைய மாநாட்டுல கருத்துக்கள் சொல்லுவது இருக்கு, ஆனா முடிவுகள் ஒரே மாதிரி எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவாகத்தான் பாக்குறேன். அதனால இவர் அரசியல் பேசலாம், ஆனால் எல்லாரும் சேர்ந்துதான் இதை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணிருக்குல்ல, ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்குங்க மாத்திரம் இல்ல, சென்னையில இத்தனை இடம் 500 இடங்களோ என்னமோ தனியா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. எல்லா முதலமைச்சர்களும் ஒரே நேர்கோட்ல தான் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ எஸ்பிஎல்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது அரசியல் ரீதியா இல்ல, எதிர்கட்சியா அவர் ஒரு விமர்சனம் வைக்கலாம், கொங்கு ஈஸ்வரன் ஒரு விமர்சனம் வைக்கிறதுன்றது. இப்ப நீங்க சொல்றீங்க 1000 கோடி கொடுத்தோம்னா அதுல தமிழகத்திற்கு எவ்வளவு கோடி கொடுக்கப்பட்டது, அந்த நிதியிலிருந்து எவ்வளவு பிசிஆர் கிட் வாங்கப்பட்டதுன்னு இன்னும் எங்களுக்கு தகவல் தெரியலன்றாங்க. அந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு கேட்கறாங்க. இல்ல இது அப்படி இல்லைங்க. 17,000 கோடி எல்லா மாநிலங்களுக்கும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து அண்ணன் மரியாதைக்குரிய திரு செம்மலை அவர்கள் சொல்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க சஃபிஷியண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல வேறங்க, முதல் லாக்டவுனோட ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பிபி கிட்டே இல்லைங்கிற அளவெல்லாம் இருந்த விஷயம். ஏன்னா யாருக்குமே இது புதுசு. அப்ப எது தேவை? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னு பண்ணாங்க. இப்போ ஹாட்ஸ்பாட்ஸ் எதுன்னு நமக்கு தெரியும், எங்க அதிகமா தொற்று இருக்குன்னு தெரியும், அந்த இடத்துல கவனம் கொடுக்குறாங்க. மீதி இடத்துல கிரீன் ஜோன்ல இப்ப தேவையில்லைன்னு நினைக்கலாம், அங்க தொற்று அதிகமா இல்லைன்னு நினைக்கலாம், அதனால அங்க நீங்க டெஸ்ட் பண்ணல அப்படின்றது குறைய நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நியூஸ் 7 தமிழ் ட்விட்டர் பக்கத்துல நம்ம முன்வைத்த கேள்வி என்பது 4ஆம் கட்ட ஊரடங்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தளர்வுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்வியை முன் வச்சிருந்தோம். பொருளாதார வளர்ச்சி 7 விழுக்காடு, இயல்பு வாழ்க்கை திரும்பும் 13 விழுக்காடு, போக போக தெரியும் 30 விழுக்காடு, நோய் தொற்று அதிகரிக்கும் 50 விழுக்காடு. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றப்போ வந்து பலரும் 7 விழுக்காடு தான் அப்படின்னா அது முதல் கட்டம்னு நினைக்கிறாங்களா, இன்னும் நீண்ட நாள் ஆகும்னு நினைக்கிறாங்களா? சுருக்கமா அவங்க கருத்து. இல்ல அது உண்மைதான். நான் சொன்னதான் அதை சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி வராது. இன்னொன்று ஒரு பயம் தெரியுது எல்லாத்துக்கிட்டையும், நோய் தொற்று பரவும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பேசிக்காக இன்றைக்கி டாஸ்மாகை சுற்றி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ டாஸ்மாகினால என்ன பரவும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது. நான் வந்து அண்ணன் செம்மலை அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, டாஸ்மாகுக்கு நம்ம வந்து 500 பேர் அலோவ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாகில் ஒரு கடையில் 500 பேர் போய் வாங்கலான்னு அலோவ் பண்ணுறோம். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு 30 பேர் தான் அலோவ் பண்ணுறோம். அதே டிஸ்டன்ஸை மெயின்டைன், எல்லா இடத்துலையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறது காமன். ஆனால் டாஸ்மாகுக்கு நம்ம 500 பேர் அலோவ் பண்ணி கல்யாணத்துக்கு 30 பேர் அலோவ் பண்ணால் பொதுமக்கள் கேட்குறாங்க அந்த கேள்வி. அந்த கேள்வியை தான் நான் அண்ணன்ட்ட கேட்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்மாகுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த இடைவெளி விட்டு 500 பேர் அலோவ் பண்ணுறோம். அப்போ ஏன் கோயிலுக்கு அதே மாதிரி கோயிலுக்கு போறவங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு ஒரு 500 பேர் ஒரு நாள் பூரா கோயிலுக்கு அலோவ் பண்ணலாம் இல்லையா? சரி, முக்கியமான அந்த கேள்வி இருக்குல்ல. செம்மலை சார், இந்த இயல்பு வாழ்க்கை திரும்பணும் அப்படின்னா வந்து கொங்கு ஈஸ்வரன் சார் நிறைய ஆப்ஷன், இப்போ கோயிலுக்கு நீங்க அனுமதிக்கலாம் அப்படி, அதுக்கெல்லாம் உதாரணம் டாஸ்மாகை வச்சே நிறைய உதாரணம் வருது. அதாவது அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், பொருளாதார வளர்ச்சி படிப்படியா தான் வர முடியும். அதாவது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் 3 பிரச்சனையை முன் வச்சாரு. ஒன்னு லைஃப், அடுத்து லைவ்லிஹுட், அடுத்து எக்கனாமிக் ரிஃபார்ம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆக உயிரை காப்பாற்றணும். முதலமைச்சர் அவர்கள் அதை தான் சொல்றாரு. வந்து தனித்திரு, அதாவது அலட்சியமாக இருக்காதீர்கள். அது மட்டும் இல்ல, மக்கள் கையில் இருக்கிறது. ஆக உயிரை காப்பாற்றுறது எப்படிங்கிறது பாரத பிரதமரும் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் லைவ்லிஹுட். லைவ்லிஹுட் போது தான் இந்த தளர்வுகள். அதாவது விஜயன் சாருக்கு தெரியாதல்ல, உங்களுக்கு அந்த ப்ராவர்ப் தெரியும், சைனா பழமொழி. ஏன்னா இந்த நேரத்தில் கொரோனா காலத்துல சைனா பழமொழி என்ன சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். சைனாவில் ஒரு பழமொழி ஒரு தேவைக்கான இப்போதைக்கு தேவை. அதாவது ஒரு பசித்து வருபவனுக்கு மீன் துண்டை கொடுப்பதை விட தூண்டிலை கொடுங்கள்னு ஒரு பழமொழி, நல்ல பழமொழி. அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா,
நம்ம வந்து காசை கொடுப்ப அப்பா ஒண்ணுக்கு தெரியும், அவங்க தலைவர் சொல்றாரு 7500 கூட 5000 கூட மத்திய அரசும் மாநில அரசும் சேர்த்து கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேல கணக்கு வருது. அதெல்லாம் மறந்துடுறாங்க. 7500 கூட அது பாசியே நான் சொல்றாரு, நோட்டடி எல்லாமே பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற ஐடியா. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சொல்லிடுறேன், அது தவறான கருத்து, புது விவாதம் வேண்டாம், அது கண்டிப்பா தவறான கருத்து. அதாவது இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகள் இயங்கல, யாருக்கும் வருமானம் கிடையாது, எதுவுமே நடக்கல, செம்மலை சார் இருக்கிறப்ப அந்த பாதிப்புக்கான எதுவுமே கிடையாது. நீங்க அரசு தரப்பை ரெப்ரசன்ட் பண்றதுனால தூண்டில கொடுக்கலாம், ஆனா ஆற்றங்கரைக்கே போகாதவங்களுக்கு நீங்க தூண்டில கொடுக்கறதெல்லாம் ஆற்றங்கரைக்கே போக முடியாதவர்கள் பேசலாம் சார். ஆற்றங்கரைக்கே போக முடியாதவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கலான்றது இப்ப நம்ம முக்கியமான ஒரு கேள்வி கூட வச்சிருந்தோம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க சொல்ற அந்த பணத்துக்கு ஈடா மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய ஸ்கீம்ல கொடுக்கறாங்க. அது கணக்கு பார்த்தா 10,000 ரூபாய்க்கு மேல வரும். அது தனி. அது இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, எப்படி வருதுன்னு சொல்லுங்க. நன்றி சார். மக்கள்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. நன்றி. 10,000 ரூபாய் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. டைம் இல்ல அப்பாவு சார். தளர்வே பொருளாதாரம், இந்த தளர்வுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்பாவு, நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது இதனால ஒன்னும் பெரிய மாற்றம் வந்துட போறாது. நம்ம ஐயா சென்மலை சொன்னாங்க, மீனை பிடிக்க சொல்லி கொடுக்க, நீ ஊரடங்க வச்சுக்கிட்டு மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கும் மீன் கிடைக்க போறது இல்லை. அதே போல அவங்களுடைய முதல்வர் தான் கேட்டாங்க மத்திய அரசுல, எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒரு 1000 கோடியாவது தாண்டி சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க மத்திய அரசுல இருந்து 1000 கோடி வரல. ஐயா ராகவன் 17,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்தியா முழுவதும் அப்படின்னாங்க. தமிழ்நாட்டுக்கு உபகரணங்கள் வாங்கறதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்குன்னு சொல்லல. நான் தினம் பத்திரிகையை பார்க்கிறேன். நம்முடைய நிலக்கரி சுரங்கம் தனியார் மயமாக்கப்பட்டது, ஏர்போர்ட் அதானிக்கு வழங்கப்பட்டது, மின்சாரம் தனியாருக்கு ஒதுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் தினம் எல்லாம் தனியார் மயங்கி இருந்து நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளு ஒண்ணுதான் நான் கேட்க உங்ககிட்ட, தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மருத்துவ உபகரணங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கேன்னு எங்க அண்ணன் சொன்னாங்க. நீங்க கிட்டத்தட்ட 54 நாள் ஆகுது. 500 ரூபாய் சந்தன்ல கொடுத்திருக்காங்க, இவங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் ஒரு மாதம் வாங்கினா 800 ரூபாய் கொடுக்கணும். அதே போல ஒரு இல்ல இந்த ஒன்னே சொல்லிருந்தேன். அதே போல ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினா 850 ரூபாய் கொடுக்கணும். ஒரு 7 பேர் 5 பேர் வாழ்ற வீட்டுல இவங்க கொடுக்க 15 கிலோ அரிசி இந்த வருஷம் இந்த மாசம் என்ன 5 கிலோ அரிசி வரல. இதையும் 1 கிலோ பருப்பையும் வச்சு நான் எங்க அண்ணன் செம்மலைட்ட சொல்றேன், அமைச்சரா இருந்தவங்க, நான் ரொம்ப மதிக்கிற ஆளு அந்த கட்சியில, அவங்கள நாங்க யாராவது உங்க அமைச்சர்கள் 30 பேரையும் நீங்க கட்டி கொடுத்த வீட்லயே உட்கார்ந்து நீங்க கொடுக்கிற ரேஷன்ல 53 நாள் இருங்க, நாங்க இந்த அரசியலே பேச வர முடியாது. ஒரு நாள் வாழ முடியுமா? ஒரு நிமிஷம் வாழ முடியுமா? மக்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நீங்க அலோ பண்ணீங்க அவரை சப்ஜெக்ட் டைவர்ட் பண்றதுக்கு, எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா டார்கெட்டிங் அஸ். இங்க பாருங்க, 25 கிலோ அரிசி மாத்திரம் இல்லைங்க, ஒரு தனி நபருக்கு 5 கிலோ அரிசி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு இல்ல, தனி நபருக்கு. அது மாத்திரம் இல்ல, பாம் ஆயில், இது பருப்பு இந்த 3 மாதத்துக்கு. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் 3 மாதத்துக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிக்கு தமிழ்நாட்டுல மாத்திரம் 35 லட்சம் விவசாயிக்கு 2,000 ரூபாய், ஜன்தன்ல 500 ரூபாய். அதே இப்படி இதெல்லாம் சொல்லும் பொழுது திரு செம்மலை சொன்ன மாதிரி அந்த கணக்கு தான் வரும். அதனால பொய் பிரச்சாரத்தை திமுக நிறுத்தணும். நீங்கள் எல்லாத்திலுமே அரசியல் செய்யாதீங்க. நாடு இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கும் பொழுது இங்கேயும் கூட மலிவான அரசியலை திமுக செய்யக்கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன தாக்கம் ராகவன்? அதுதான் சொல்ல வரேங்க. பொருளாதார வளர்ச்சிங்கிறதுங்க நிச்சயமா இம்மீடியட்டா உடனே எல்லாம் சரியாயிடுன்னு யாரும் சொல்லல. அதனாலதான் பிரதமர் பேசும்பொழுதும் சரி, நிதியமைச்சரோட அனௌன்ஸ்மெண்ட்ல 1 வருஷத்துக்கு சொல்றாங்க. நீங்க எம்எஸ்எம்இ செக்டர்ல 3 லட்சம் கோடின்னா திரும்ப செலுத்துவர அந்த காலம் 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்குது. தெரியாம மத்திய அரசாங்கம் அந்த சலுகைகள் எல்லாம் வழங்கவில்லை. அதனால அதுக்கு டைம் ஆகும், யாரும் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நோய் தொற்று அதிகரிக்குமோங்கிறது பத்திரிகையில வரும் எதிர்கட்சியும் சொல்ற அச்சத்தின் காரணமாக மக்கள் மனநிலை இருக்கலாம். நன்றி சார். ஒரு அந்த மாதிரி பிரச்சாரத்தின் மூலமாக அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. எஸ்பிஎல் நோய் தொற்று அதிகரிக்கும் அப்படின்றது சரியா இருக்காதுன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, மக்கள் இந்த போக போக தெரியும் அப்படின்னா என்ன யோசிக்கிறாங்க? எப்படி யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க?
ஏன்னா இந்த நோயினுடைய தன்மை என்னன்னு இன்னும் முழுமையா யாருக்கும் தெரியல. ரெண்டாவது, நோய் தொற்றை பத்தி பேசுற போது இங்க அரசியலுக்கு இடமில்லை. நோய் தொற்று பரவலுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் கொரோனாவோடு வாழ பழகிக்கங்கன்னு மத்திய அரசே சொல்கிறது. ஆனால் அப்படி வந்தாலும் பரவாயில்லைன்னு வேலைக்கு போக தயாராயிட்டு அந்த இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும், இப்ப இன்னொரு ஆபத்தை இந்த சமூகம் எதிர்நோக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? அப்படி வேலைக்கு போகிற போது நான் திரும்பி வீட்டுக்கு போறதுல ரிஸ்க் இருக்கு. எங்க அம்மாவோ அப்பாவோ வீட்டுல இருக்கிறாங்க, 60 வயதை தொட்டவர்கள், அவர்களோட நெருங்க வேண்டாம்னு அரசு ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? தனியா தங்க போறேங்கிறாங்க. அப்போ மகனோ மகளோ இருந்தும் கூட ஒரு ஆதரவை இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகிற அந்த வயதான முதியவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அரசு ஆதரவு அளிக்கிற மாதிரி ஒரு கைட்லைனை வெளியிடணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டின் பார்வையில ஒரு சுயநலத்தோட ஒரு கருத்தை சொல்றேன். தமிழ்நாட்டுல மொத்தம் சுமார் 3 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் இருந்தாங்க. ஒரு அவநம்பிக்கையின் காரணமா அவர்கள் அவங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 லட்சம் பேர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வேலை தமிழர்களால் செய்ய முடிந்த வேலைதான். சோ அந்த 3 லட்சம் வேலையில குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வேலையாவது இங்க இருக்கிற தமிழர்களுக்கே கிடைக்கிறதுக்கு அந்த நிறுவனங்களும் முன் வரணும், தமிழர்களும் உழைக்க தயாரா இருக்கணும். நன்றி. ஒருவேளை அதுக்காக வெளிமாநில தொழிலாளர்களை முழுமையா புறக்கணிக்க வேண்டாம். அவர்களுக்கு போதிய நம்பிக்கை, அவர்கள் இழந்த அவநம்பிக்கை நீக்கி அவர்களுக்கு நம்பிக்கை எழுதி மீண்டும் நம்முடைய மாநிலத்துக்கு வர்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் நன்றி செய்யணும். ஒரு விஷயம், அம்மா உணவகங்களுக்கு ஒரே நிமிஷம், அம்மா உணவகங்களுக்கு இலவசம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. 4ஆம் கட்ட ஊரடங்கை நீட்டிச்சு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. சோ ஊரடங்கு நீட்டிக்கும் வரை அம்மா உணவகங்களில் இலவசம் தொடருங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு நம்ம எதிர்பார்க்கலாம். மாநில அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, சுருக்கமா அதாவது தொழிற்சாலைக்கு 55 வயசானவங்க வரக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா டாஸ்மாக்ல பார்த்தா 55 வயசுக்கு மேல கியூல ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. தயவு செய்து டாஸ்மாக் வர்றவங்கள காய்ச்சல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. காய்ச்சல் இருந்தா சரக்கு கொடுக்காதீங்க. நன்றி. நேரமின்மை செம்மல சார், மன்னிக்கவும், எனக்கு நேரமின்மை, அதனால உங்க விளக்கத்திற்கான வாய்ப்பு தர முடியல. ஐவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.